ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷன் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். இது கோல்டன் ரூல்ஸ் பைபிள்ல சொல்லுவாங்க. இது முக்கியமான ஒரு வசனம். எப்படி என்று சொன்னால், மற்றவங்களாம் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோமோ அதே போல அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவுக்கு பாடுகள் என்று சொன்னால் என்னவென்று தெரியும், வேதனை என்று சொன்னால் என்னவென்று தெரியும். மாம்சமும் ரத்தமும் உடையவராகத்தான் இந்த பூமிக்கு அவர் வருகிறார். அவர் கடந்து போன பசி என்றால் தெரியும், பட்டினி என்றால் தெரியும், நிந்தனைகள், அவமானங்கள் எவ்வளவோ, இன்னும் சொல்ல போனால் கல்வாரி சிலுவையிலே அத்தனை பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அதனால்தான் அவர் பாடுபடுகிறவர்களுக்கு, உபத்திரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அவர்களை பார்த்து பரிதாபப்பட்ட ஐயோ பாவம் என்று சொல்லி போகிற தேவன் அல்ல, அவர்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அதனால் பாடுகள் உட்பட்டு போகும் பொழுது அநேகரை நாம் ஆறுதல் படுத்த முடியும், அநேகரை தைரியப்படுத்த முடியும். இன்னைக்கு அந்த பாதையில் போகாதவர்கள் எளிதில் மற்றவர்களை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, மற்றவர்களை குற்றம் சாட்டி விடுவாங்க. முடியாதா, இதெல்லாம் செய்ய முடியாதா, இப்பதான் இருப்பீங்களா, பல காரியங்களே வார்த்தைகளை அள்ளி வீசி என்னுமாய் நொறுக்கி விடுவார்கள். அநேக நேரம் என்று அதுதான் நடக்கிறது. அன்பான வார்த்தைகளை கேட்க முடியவில்லை. எரிச்சலின் வார்த்தைகள், வேதனையின் வார்த்தைகள், ஈட்டியை போல குத்தி கிழிக்கிற வார்த்தைகள், குறைவான ஒரு மதிப்பீடு பண்ணுகிறது, மட்டம் தட்டி பேசுகிறது, அதை இன்சல்ட் பண்ணுகிறது, சொல்லிக் கொண்டு போனால் இவைகள் எல்லாம் அநேகரை பாதிக்கிறது. இதனால் இன்னும் மனிதர்கள் அது சோர்ந்து போய் விடுகிறது. இந்த நாட்கள் அதிகமாய் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த நாட்களை நாம் நம்மை ஃபர்ஸ்ட் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு இடத்திற்கு போகிறோம் என்று சொன்னால் ஒருவர் விசாரிக்கணும், அல்லது வழி தெரியாமல் நிற்கா யாராவது அன்பா கேட்கும்போது பதில் சொல்லுவாங்களா நாம் எதிர்பார்க்கிறோம். இல்லாவிட்டால் அலட்சியப்படுத்தினால் நமக்கு அது வேதனையாக இருக்கிறது. இது இன்னொருவர் நம்மிடத்திலே அவர்களை அலுவலகத்தில் இருக்கும்போது கேட்டால் நாம் எப்படி பதில் சொல்லுகிறோம், எப்படி உதவி செய்கிறோம், அதையும் சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு புகழ்பெற்ற நல்ல டாக்டர், அவர் மருத்துவமனையிலே தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். பல ஆண்டுகள் மருத்துவ பணி செய்து கொண்டிருக்கும் போது அவருக்கு வியாதி வந்தது, ஒரு டியூமர், அவருக்கு ஒரு கட்டி வந்ததுனாலே ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போகிறார். ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போகும்பொழுதுதான் அந்த பெயின் அவருக்கு தெரிகிறது. அதோடு மட்டுமல்ல, அவர் அந்த பாதையில ட்ரீட்மெண்ட்லாம் போய் அந்த பாதையில இருக்கும்போது அவர் எழுதுகிறார், பல வியாதியஸ்தருக்கு நான் சிகிச்சை அளித்திருக்கிறேன், அப்பொழுது ஏனோ தான் ஒரு பொறுப்பற்ற நிலைமையில இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை ட்ரீட் பண்ண விதமே வேற. ஆனால் நான் அந்த பாதையில் கடந்து போகுவதுதான் ஒரு நோயாளி அல்லது ஒரு வியாதியஸ்தர் என்னென்ன மனநிலைமையில் இருப்பார்கள், எவ்வளவு பயம் அவர்களுக்கு இருக்கும், எவ்வளவு பாதிப்புக்கு இருக்கும், எவ்வளவு பெயின் அவர்களுக்கு இருக்கும் என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஒரு ரிப்போர்ட்டுக்காக காத்திருந்தேன்னா என் இருதயம் எவ்வளவு படப்படக்குது, ரிப்போர்ட் எப்படி வருமோ, ஒரு பயம், ஒரு திகில், ஒரு பதட்டம், அந்த ஒரு இதெல்லாம் நான் இப்போ உணர்ந்து கொண்டேன்னு சொல்லி எழுதிட்டு அதோடு விடவில்லை. அடுத்து அதற்கு பிறகு அவர் ஓரளவு ரெக்கவர் ஆகி பணியை தொடரும் பொழுது மென்மையாக நடந்து கொண்டாராம். அநேகருக்கு ஆறுதலாய் தைரியம் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், ஜோம் பண்ணுவோம், அல்லது தைரியமா இருங்கன்னு சொல்லி அவர்களை பலப்படுத்துகிற அளவுக்கு அவர் ட்ரீட்மெண்ட் மாறிவிட்டதாம். ஏன்? அதற்கு முன்பாக அவரால் செய்ய முடியவில்லை. அவர் அந்த பாதையில் கடந்து போனபடினாலே தான் அதை அவரால் செய்ய முடிந்தது. இதுதான் வேதம் சொல்லுகிறது. நாம் மற்றவங்களா நம்மள அன்பா பேசணும், மற்றவங்க நம்மளுக்கு மதிக்கணும், பிரியாரிட்டி கொடுக்கணும்னு நினைச்சோம்னா நாம் இதை ஃபர்ஸ்ட் மற்றவர்களுக்கு செய்வோம். நிச்சயமாகவே கர்த்தர் அதை பார்ப்பார். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். அது செய்யும் பொழுது நிச்சயமா நமக்கு வகையில் நன்மை உண்டாகும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக தருணத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக நேரம் அப்பா நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லி நாங்க பாக்குறதுல நினைக்கிறதுல, ஆனா மற்றவர்கள் எங்களிடம் எப்படி நடந்துக்கணும், இப்படி ட்ரீட் பண்ணணும், இப்படி பண்ணலாம், நிறைய எதிர்பார்ப்புகள் எங்களுக்குள் இருக்கிறது. இல்லாமல் போகும்பொழுது காயப்படுகிறோம் அப்பா. அப்படி அல்ல, கஷ்டத்தின் பாதையில் போகிறவர்கள், வித்தியாசமான வேதனையின் பாதையில கடந்து போகிற பிள்ளைகள் உண்டு, சில பலவீனத்தின் பாதையில் போகிறவர்கள் அவரை நாங்கள் ட்ரீட் பண்ணும் போது அவர்கள் தைரியம் கொடுக்கத்தக்கதாய், அவர்களையும் அப்பா கனப்படுத்தத்தக்கதாய், சாஃப்டா அவங்களை நடத்தத்தக்கதான அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அடிந்து கொண்டு எரிச்சல் பட்டு பதில் கொடுத்து அதை அலட்சியம் பண்ணி இருக்கிற அந்த நிலைமையெல்லாம் மாற்றி மற்றவர்கள் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அப்பா. அதே போல நாங்களும் மற்றவர்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய, அவர்கள் விரும்புகிறதை செய்யக்கூடிய விதத்தில் எங்கள் இருதயங்கள் மாறட்டும்.
உம்மை பிரியப்படுத்தக்கூடிய கிருபை தாங்கப்பா. பாடுகள் என்றால் உமக்கு தெரியும். வேதனையோடு கண்ணீரோடு நெருக்கத்தோடு உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது உபத்திரப்படுகிற உபத்திரத்தின் அற்பமாய் எண்ணுகிற தேவன் அல்ல என்று வார்த்தை சொல்கிறதே. அதை பார்த்து விடுதலை கொடுத்து சுகத்தை கொடுத்து நடத்துகிறவர். இந்த நாளில் உபத்திரத்தின் பாதைகளே, கண்ணீரின் பாதைகளே, என் கஷ்டத்தை யாரும் புரிந்து கொள்வதில்லையே, என் நிலைமை யாருக்கு தெரியும், நான் படுகிற பாடு எனக்குத்தான் தெரியும் என்று அங்கலாய்க்கிற பிள்ளைகளை பார்த்து தட்டி கொடுத்து தைரியம் கொடுத்து தூக்கி நிறுத்தி தொடர்ந்து ஓட வைப்பீராக. துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் என்ன மாதிரி மற்றவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் விரும்புகிறோமோ அதை முதலாவது நாம் மற்றவர்களுக்கு செய்வோம். நிச்சயமாகவே நம் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நமக்கும் நன்மைகள் உண்டாகும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடரலாம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.